அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி நேயர்கள் அனைவருக்கும் மகிழ்வான வணக்கங்கள். புத்தகம் என்பது அச்சிடப்பட்ட இசை என்றார் காஃப்கா. புரட்சி பாதையில் கை துப்பாக்கிகளை விட பெரிய ஆயுதங்கள் புத்தகங்களே என்றார் லெனின். ஆசானாய் கோளின்றி கோபமின்றி போதிக்கும், தேடுதல் தந்திடும் தேடவிடாது, தவறெல்லாம் திருத்திடும் வன்சொல் இல்லாது. என் உலகாயிருக்கும் மனிதரே இன்றி போனாலும் புத்தகம் போதும், உற்ற நண்பன் போலாகும். எழுத்துகளும் உயிர் பெற்று வாழ்வது வாசிப்பவரும் நேசிப்பவரும் உள்ளவரையே. எனவே வாசிப்பை நேசிக்க வாரம் ஒரு புத்தகத்தை அறிமுகப்படுத்துகிறோம் நேயர்களே. இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு ஆளுமைகள் எனக்கு பிடித்த புத்தகம் என்ற தலைப்பில் அவரவர்களுக்கு பிடித்த புத்தகத்தை பகிர இணைகிறார்கள். அந்த வரிசையில் இன்று நம்மோடு இணைய இருப்பவர் விட்டில் துரை அறிவழகன் அவர்கள். இவர் 1967 ஆண்டு பிப்ரவரி மாதம் 22 இலங்கையின் டிக்கோவில் பிறந்துள்ளார். பூர்வீகம் ஓரியூர் வழித்தடத்தில் உள்ள வலையன் வயல் எனும் குக்கிராமம். அம்மா இலங்கையைச் சேர்ந்தவர், அப்பா இந்தியா. கல்லூரி காலம் துவங்கி கலை இலக்கிய சிறு பத்திரிகை சூழல் செயல்பாடுகளால் அதிகம் ஈர்க்கப்பட்டவர். 1988 ஆண்டு கல்லூரி இறுதி ஆண்டில் அவர்களுக்காக மற்றும் 1996 சிறகு குழந்தைகள் எனும் சிறுகதை தொகுப்பு நூல்களையும் வெளியிட்டுள்ளார். அதே காலகட்டத்தில் சுருதி, நிழல் போன்ற இலக்கிய அச்சு இதழ்களை நண்பர்களுடன் இணைந்து நடத்தியும் உள்ளார். 90களில் பெரியார் மாவட்டத்து விவசாய மக்களோடு வாழ்ந்த அனுபவத்தை மன ஓசை சிற்றுதழில் கலையாகவும் பதிவாக்கியுள்ளார். தனது முதல் சிறுகதையை 1988 வலம்புரி ஜானை ஆசிரியராக கொண்ட தாய் இதழில் வெளியிட்டுள்ளார். முதல் கவிதையும் அதே ஆண்டில் கோவை ஞானியை ஆசிரியராக கொண்ட நிகழ் எனும் இதழிலும் வெளியிட்டுள்ளார். 2019 ஆண்டு தனபாக்கியத்தோட ரவ நேரம் எனும் வாசிப்பு வழி தொகுப்பு நூலையும், 2020 ஆண்டில் ஸ்னோப்பாவில் அதிசய கடல் ஆகிய சீரார் நாவலையும் வெளியிட்டுள்ளார். அதே ஆண்டில் 17 சீரார் எழுத்தாளர்களின் படைப்புகளையும் தொகுத்து ஒரு ஊர்ல ஒரு நரி எனும் தலைப்பிலும் வெளியிட்டுள்ளார். 2022 பிப்ரவரியில் பன்னவயல் எனும் முதல் நாவல் அன்னம் வெளியீட்டில் வந்துள்ளது. தற்சமயம் மனைவி ஜெயசுதா மற்றும் மகன்கள் கோகுல், சபரியுடன் காரைக்குடியில் வசித்து வருகிறார். தற்போது எனக்கு பிடித்த புத்தகம் நிகழ்ச்சியில் விட்டில் துரை அறிவழகன் அவர்கள் இணைகிறார். வாங்க நேயர்களே, அவங்க பேசுறத கேட்கலாம். மதிப்புமிக்க அழகப்பா பல்கலைக்கழக சமுதாய வானொலி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நான் வாசித்த முதல் புத்தகத்தின் பெயர் இப்பொழுதும் என் மனதில் ஆழமாக பதிந்து உள்ளது. கோழிக்குண்டு போன்ற கண்களை உருட்டியபடி ஒரு பரிதாபமான ஈயின் சித்திர நினைவு இன்று வரை என்னை ஆக்கிரமித்துள்ளது. 10 வயது சிறுவனாக இருந்தபோது ஒரு சோவியத் புத்தக கண்காட்சி அரங்கத்தில் நான் வாங்கிய முதல் புத்தகம் சிலந்தியும் ஈயும். தாத்தா, பாட்டி, அம்மா, அப்பா என புத்தக வாசிப்புடன் தொடரும் குடும்பம் என்னுடையது. பாலிய நாட்களிலேயே வண்ண சித்திரமுள்ள மேலட்டையும் அழகழகான சித்திரங்கள் நிறைந்த உள்பக்கங்களையும் கொண்ட புத்தகங்கள் என்னை ஈர்த்து விட்டன. வண்ணமயமான சித்திரங்களுடன் வலுவழுப்பான அட்டைகளை தொட்டு தடவி பார்த்து பரவசம் கொண்ட பாலிய நாட்களின் இனிமை இன்றும் எனக்குள் நிறைந்துள்ளது. சரித்திர நூல்களும் புகழ்பெற்றவர்களின் வாழ்க்கை வரலாற்று நூல்களும் என் வீட்டில் நிறைந்திருந்த நாட்கள் என் கண் முன்னால் காட்சி பெற்று நிலைத்திருக்கிறது. மகாத்மா காந்தியின் சத்திய சோதனை நூலில் இருந்தும் பகவத்கீதையில் இருந்தும் அவ்வப்போது கருத்துக்களை எடுத்துச் சொல்லிய என் தந்தையின் குரல் என் காதில் ஒலித்தபடி இருக்கிறது. 10 வயது முதல் 13 வயது வரை சிவகங்கையில் ஆரம்ப கல்வி பயின்ற நாட்களை எனது வாழ்வில் மறக்க முடியாது. அன்னம் பதிப்பகத்தின் மீரா அவர்களின் மகன் கதிரி நட்பு அந்த நாட்களில்தான் எனக்கு கிடைத்தது. அன்னம் பதிப்பகத்தின் நுழைவரைவில் அடுக்கப்பட்டிருந்த புத்தகங்களின் வாசம் ஒரு தைல பூச்சாக என்னுடைய பால்ய நாட்களிலேயே என்னோடு ஒட்டி கொண்டு விட்டது. குழந்தைகளின் படைப்பூக்கம் ஒரு கடல் என அவர்களோட குழந்தைமை நாட்களில்தான் கட்டமைக்கப்படுகிறது என்று சொல்லியுள்ளார் குழந்தை கவிஞர் அள வள்ளியப்பா அவர்கள். அப்படியான ஊக்கத்தை நான் பெறுவதற்கான சூழல் என்னுடைய குழந்தை நாட்களில் அமைந்திருந்தது. அம்புலி மாமா, பாலமித்ரா, பாண்டு மாமா கதைகள், காமிக்ஸ் புத்தகங்கள் என்று மண்ணில் ஊர்ந்து வாழும் புழு போல புத்தகங்களுக்குள் ஊர்ந்து திரிந்த நாட்கள் என்னுடைய பாலியத்திலேயே ஆரம்பித்து விட்டது. உணவு சாப்பிடும் போதும் புத்தகம் வாசித்தபடியே தான் இருப்பேன். வாசித்த நூல்களும் சாப்பிட்ட உணவும் ஒன்றாக கலந்து கரைந்து உருவான மனம்தான் என்னுடையது. ருசிய சிறுவர் இலக்கியங்கள் வழியாகத்தான் எனது குழந்தை பருவத்தின் சாரம் வடிவம் பெற்றது.
புத்தக வாசிப்பே நாம் அறியாத உலகை நமக்கு அறிமுகப்படுத்தும் என்று அடிக்கடி சொல்வார் எனது தந்தை. ஒரு நூலே ஆசிரியர், நல்ல தோழர், எப்பொழுதும் அருகில் துணையாக இருப்பது போலவே புத்தகங்கள் எனக்கு வழிகாட்டி என்னுடன் பயணித்து வருகிறது. கல்லூரி நாட்களில் ஓவியர் ஆதிமூலத்தின் கோட்டோவியங்கள் என்னை கவர்ந்திழுத்தன. கோடுகளின் வழியாக உருவங்களை மட்டுமல்லாமல் உணர்ச்சிகளையும் வெளிப்படுத்தும் ஆற்றல் பெற்றவை அவரது ஓவியங்கள். அப்படிப்பட்ட மாயத்தை நான் வாசித்த புத்தகங்களும் எனக்குள் கடத்தின. இந்த உலகத்தில் முக்கியமானவைகள் இதயத்தால் மட்டுமே பார்க்க முடியும் என்று ஒரு பிரெஞ்சு எழுத்தாளர் சொல்லியுள்ளார். அப்படிப்பட்ட இதயத்தை புத்தக வாசிப்பே கொடுக்க முடியும் என்று நான் முழுவதுமாக நம்புகிறேன். ஒரு கம்பளிப்புழுதான் அழகான பட்டாம்பூச்சியாக மாறுகிறது. அப்படி ஒரு அபூர்வத்தை நிகழ்த்தி நமக்கான சிறகுகளை கொடுக்கக்கூடியது புத்தக வாசிப்புகளே. சமீபத்தில் நான் வாசித்த நூல்களில் என்னை மிகவும் கவர்ந்தது நிலவலம் என்னும் நாவலாகும். இது நார்வே நாட்டு இலக்கிய மேதை நட் ஹாம்சனால் எழுதப்பட்ட நாவல். தமிழில் நமக்கு மொழிபெயர்த்து தந்துள்ளார் கானா சுப்பிரமணியம் அவர்கள். உலக இலக்கியத்திற்கு இணையாக தமிழ் இலக்கியம் வளர வேண்டும் என்ற வேட்கை கொண்டவர் அவர். இலக்கியத்தின் அனைத்து வடிவங்களிலும் நவீனத்துவம் முன்னோக்கி பாய்வதற்கு கிரியா ஊக்கியாக செயல்பட்டவர் கானா சுப்பிரமணியம் அவர்கள். மொழிபெயர்ப்பு படைப்புகள் எந்த மொழியில் அதிகம் வருகிறதோ அந்த மொழிதான் தரமாகவும் அதிக வளமாகவும் வளரும் என்று உறுதியாக சொன்னார் அந்த மொழிபெயர்ப்பாளர். நார்வே மொழியில் எழுதப்பட்டு நோபல் பரிசு பெற்ற நாவல் நிலவலம் ஆங்கிலம் வழி தமிழில் சிறப்பான மொழியினிடையில் எளிய வாக்கியங்களுடன் நமக்கு மொழிபெயர்த்து தந்துள்ளார் கானா சுப்பிரமணியம் அவர்கள். காடடர்ந்த இயற்கையான நிலப்பரப்பில் வாழத் தொடங்கிய மனிதனின் கதை அது. இயற்கையுடன் இணைந்து வாழும் மனிதனை கவிதை மொழியுடன் கதையாக்கும் போது அந்த கதை ஒரு காவியத்தன்மை பெற்றுவிடுகிறது. வாக்கிய அமைப்பில் ஒளிவீச்சும் மொழிநடையில் வசீகரமும் சேரும்போது ஒரு நாவல் முக்கியத்தன்மை கொண்டதாக மாறிவிடுகிறது. நாவலின் சிறப்பு கதை சொல்லும் குரல்தான். அத்தகைய சிறப்புமிக்க கதை சொல்லி நட் ஹாம்சன் அவர்களின் காவியத்தன்மை கொண்ட நாவல்தான் நிலவலம். கானா சுப்பிரமணியம் அவர்களின் மகத்தான பங்களிப்புகளில் முக்கியமானது உலக இலக்கிய வளங்களை தமிழுக்கு கொண்டு வந்தது. அன்பு, காதல், ஆன்மா, வாழ்வின் அர்த்தம், அவ்வர்த்தம் குறித்த மனித தேடல் என்றான வாழ்வின் நித்திய உண்மைகளை இலையோடச் செய்து செவ்வியல் படைப்பாக நிலவலம் நாவலை படைத்துள்ளார் நட் ஹாம்சன். எளிமையும் குளுமையும் கொண்ட ஆரவாரமற்ற ஆட்டின் ஓட்டமாக அமைந்துள்ளது அந்த நாவலின் எழுத்து நடை. பசுமை படர்ந்த நிலத்தோடு இணைந்து வாழும் மனிதன் ஒருவனின் கதை அது. எளிமையும் தூய்மையும் நிறைந்த சிந்தனை கொண்டவன் இந்த மனிதன். நட்சத்திரங்கள், மரங்களின் நூறான காற்று, மாரிக்காலத்து பனிப்படலம், பூமிக்கு மேலுள்ள வளமை என தன் முன்பாக விரியும் காட்சிகளை காணும்போது இறை உணர்வு தனக்குள் பொங்கியதும் எளிமையானவன் அந்த நிலவலம் நாவலில் வரும் மனிதன். இந்த நாவலின் இடையில் செம்புச் சுரங்கம் ஒன்று விவசாய மண்ணுக்கு நடுவில் உருப்பெறுகிறது. செம்புச் சுரங்கம் கொடுக்கும் தற்காலிக செல்வம் மறைந்து போவதையும் நிலத்தின் வளம் நாளுக்கு நாள் பல்கி பெருகி காட்டு மரமாக கிளைபரப்பி நிற்பதையும் இந்த நாவலின் இறுதி காட்சிப்படுத்துகிறது. மண்ணுடன் இணைந்த மனித வாழ்வு அழியாத உன்னதமாக மலர்ந்து நிலை கொண்டு நிற்பதை பேசும் நாவல் இது. இதுவே இந்த நிலவலம் நாவலின் சிறப்பு. உலக இலக்கியத்தில் சிறப்பான இடத்தை பெற்றவை ஐரோப்பிய இலக்கியங்கள். இவற்றில் சிகரம் வைத்தது போன்றவை ஸ்காண்டினேவிய தேசத்து இலக்கியம். இதில் முக்கிய பங்கு வகிப்பவை நார்வே நாட்டு எழுத்தாளர் நட் ஹாம்சனின் படைப்புகள். அவரே சிறப்பு வாய்ந்த நாவல்களில் ஒன்றுதான் இந்த நிலவலம். இது அனைவரும் வாசித்து தங்கள் உள்ளத்தை பண்படுத்தி கொள்ள வேண்டிய நாவலாகும். ஸ்காண்டினேவிய தேசத்தின் தொன்மையும் மண் வாசனையும் பாரம்பரிய இயற்கையுடனான பிணைப்பையும் கொண்டவர் நிலவலம் நாவலின் ஆசிரியர். இந்த நாவல் திரைப்படமாகவும் வெளியாகி வந்துள்ளது. மண்ணின் கதையை, மண்ணை நம்பி வாழும் மக்களின் கதையை வெகு நேர்த்தியாக இந்த நாவலில் சொல்லியுள்ளார் நட் ஹாம்சன். இந்த நிலவலம் நாவலுக்காக தனது 61ஆம் வயதில் நோபல் பரிசினை பெற்றார் நட் ஹாம்சன். விமர்சனத்துக்கு அடிப்படை நூல்களை அனுபவித்து பண்பட்ட உள்ளமும் அறிவும் தான் என்று சொல்வார் கானா சுப்பிரமணியம். மேலும் நான் வாசித்து அனுபவித்தேன், நீங்களும் அனுபவித்து வாசியுங்கள் என்று சொல்வதுதான் ஒரு நல்ல விமர்சன பகிர்வு என்று சொல்வார் அவர். அந்த வகையில் நிலவலம் நாவலை நான் வாசித்து அனுபவித்தேன், நீங்களும் அனுபவித்து வாசியுங்கள் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வாசித்ததை எழுதி பேசி
சிந்தனையாக மாற்றிக்கொள்ள அருகிய வாய்ப்பளித்த அழகப்பா பல்கலைக்கழக சமுதாய வானொலி நிலைய நண்பர்களுக்கும் நேயர்களுக்கும் மிக்க நன்றி. வணக்கம். நேயர்கள் தொடர்ந்து இணைந்திருப்பது அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி. இது காரைக்குடியின் முதல் வானொலி. இன்னைக்கு நம்ம வானொலியில எனக்கு பிடித்த புத்தகம் நிகழ்ச்சியில விட்டில் துரை அறிவழகன் அவர்கள் பகிர்ந்த கருத்துக்களை நம்ம கேட்டோம். இந்த நிகழ்ச்சி நேயர்களாகிய உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறோம். இந்த நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள், பின்னூட்டங்கள் வரவேற்கப்படுகின்றன. அதற்கு முன்னாடி இவங்களை நம்ம வானொலிக்கு அறிமுகப்படுத்தி வச்ச மரப்பாச்சி இலக்கிய வட்டத்திற்கும் இந்த தருணத்துல நம்ம நன்றியை சொல்லிடலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி. இந்த நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்களை நம்ம அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியின் மின்னஞ்சல் முகவரிக்கு நீங்க அனுப்பலாம். கருத்துக்கள் அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி kamradio@alagappauniversity.ac.in. மீண்டும் அடுத்த வாரம் இன்னும் ஒரு புத்தக பகிர்வில் சந்திப்போம். வாசிப்பை நேசிப்போம். நன்றி நேயர்களே.